ஒவ்வொரு மனிதனுடைய பிறவும் புண்ணியத்தன்மையினாய் வரக்கூடியது. அந்த புண்ணியத்தன்மையினாய் வந்த பிற்பாடு பலருக்கும் பிரயாசப்பட்டு முயற்சி செய்து இறைவனை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து அதற்காக ஜபம், தியானம், ஹோமம் போன்ற பல விரதங்கள் போன்றவைகளெல்லாம் செய்து இறைவனுடைய அருளை அடைவது அது ஒரு வழி. மற்றொன்று, சாமானியமாக சில மந்திரங்களெல்லாம் இருக்கின்றன. அந்த மந்திரங்களை சித்தி செய்வதன் மூலம் பலரும் பல வகையான சித்திகளை பெற்று சித்தபுருஷர்களாக ஆகிவிடுவார்கள். ஆக மனித வாழ்வு இரண்டு. மனிதனாக வாழ்ந்து இறைவனை அடைவது ஒன்று. மனிதன் மந்திரங்களை ஜெபித்து சித்தபுருஷனாக வாழ்வது இரண்டாவது. அப்படி சித்தபுருஷனாக வாழ்ந்து பல சித்துக்களை எல்லாம் செய்யும் பொழுது அவனை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி சித்து வேலை செய்கிறாரே, அவன் பகவானாக தான் இருக்க முடியுமோ, இறைவனாக இருக்க முடியும்னு சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் சித்து வேலை என்பது நிலையானதல்ல. ஏனென்றால் ராமர் காலத்திலே ராவணன் போன்றவர்கள் இருந்தார்கள், மாரீச்சன் போன்றவர்களாக இருந்தார்கள். அசுர சக்திகளுக்கும் சித்து வேலை செய்யக்கூடிய சக்தி உண்டு. அவனை யாரும் இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதேபோல் கிருஷ்ண பரமாத்மாவின் காலத்திலே பல அசுர சக்திகள் எல்லாம் இருந்தது. அவர்களிடம் மாயா சக்திகள்லாம் நிறைந்தன, சித்து வேலையெல்லாம் நிறைந்தன. அது சித்து வேலை என்பது கடவுள் தான் செய்வது என்பது கிடையாது. கடவுள் அடைந்து கடவுள் அருளால் நன்மை அடைந்து செய்பவர்கள் ஞானிகள், மகான்கள் போன்றவர்கள். சித்து வேலைகளை செய்து கொண்டு ஜனங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சாரம் செய்து அதன் மூலம் மேலே வந்தவர்கள், அவர்களே பகவான் அனுப்பவர்களெல்லாம் சித்த புருஷர்கள். சித்த புருஷர்கள் என்றிருந்தாலும் ஒரு நாள் முடிவடைந்து விடுவார்கள். ஞானிகள், ஆத்மசம்பந்தவர்கள் ஒரு நாளும் முடிவடைய மாட்டார்கள். ஜீவன் சக்தியாக விளங்கி கொண்டே இருப்பார்கள். ஆகவே சித்துவேலைகளை வைத்துக்கொண்டு, மந்திர சித்திகளை வைத்துக்கொண்டு பலவித காரியங்களை செய்து அதன் மூலம் பகவான் நினைத்து பிரமிக்க வைத்து செய்வதெல்லாம் அது நம்முடைய பாரம்பரியத்துக்கு ஏற்றதல்ல, இந்து சமயத்துக்கு ஏற்றதல்ல. ஆனாலும் வழிமுறைகளெல்லாம் நம்முடைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையிலே சித்தர்கள் வேறு, ஞானிகள் வேறு. ஞானிகள் என்றென்றும் உலகம் உள்ளவரை ஞானிகளாகவே உடல் போனாலும் விளங்கி கொண்டே இருப்பார்கள். சித்த புருஷர்கள் அவர்களுடைய காலம் முடிந்து போன பிற்பாடு அடுத்த பாரம்பரியம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்களோடு சித்த புருஷருடைய சித்துகள் எல்லாம் முடிந்து போவதனாலே அவர்களை அப்படியே விட்டு விடுவார்கள். பிறகு அவருடைய அனுயாயிகள், அவர் தொடர்புள்ளவர்கள் பலரும் அவருக்கு பலவிதமான ஆராதனைகள் முதலியவைகள்லாம் செய்வார்கள். ஆனால் சித்த புருஷர்கள் கடவுளை கண்டவர்கள் அல்ல, ஞானிகளெல்லாம் கடவுள் கண்டவர்கள்.